ஒரு நாள் காட்டில் படுத்து இந்த சிங்கத்திடம் போயிட்டு ஒரு கொசு என்ன சொல்லுது, நான் உங்ககிட்ட பேசணும் வரியா அப்படின்னு கேட்குது. அது போயிட்டு சிங்கத்து பக்கத்தில் உக்காந்துக்கிட்டு கொசு கேட்குது, என்னை விட நீ பலசாலி என்று நினைக்கிறாயா? அது ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லுது கொசு சிங்கத்தை பார்த்து. அதுக்கு என்ன சொல்லுதுன்னா கொசு மறுபடியும், உன் வலிமை எப்படி இருக்குன்னா பற்களை நர நர என்று கடித்து நகங்களால் பிராண்டுகிறாய். இதெல்லாம் பார்க்குறது நல்லாவே இல்லை. சரி விடு, அதெல்லாம் விடு. சரி வா, நம்ம 2 பேரும் சண்டை போடலாம். சண்டை போட்டு யார் பலசாலி என்று பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொசு என்ன பண்ணுது, உீ அப்படின்னு சொல்லிட்டு ரீங்காரம் விட்டு கொண்டு சிங்கத்து மேலே பறந்து போயிட்டு அது மூக்குலேயும் அதோடைய தாடையிலையும் கடிக்க ஆரம்பிக்குது. உடனே சிங்கம் என்ன பண்ணுது, நம்ம கூட என்ன பண்ணுவோம், கொசு மேலே பறந்துச்சுன்னா கையால் இப்படி அப்படி நம்ம துரத்தி விடுவோம்ல, அதே மாதிரி சிங்கம் என்ன பண்ணுச்சுன்னா கொசு விரட்டி விடுறதுக்காக அதை முகத்தில் பிராண்டிச்சு தட்டி விட்டுச்சு. இது தட்டி விட்டவுடனே என்ன ஆச்சுன்னா சிங்கத்து கையில் பார்த்தீங்கன்னா நிறைய நகம் இருக்கும் இல்லையா, அந்த நகத்தை வச்சுட்டு அதுவே அது மூஞ்ச பிராண்டிச்சு. பிராண்டின உடனே என்ன ஆயிடுச்சுன்னா ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு. இதே மாதிரி கொசு இங்கே அங்கேயும் சுற்றிட்டே இருக்குது. அந்த சிங்கம் கையில் பண்ணிகிட்டே இருக்குது. பண்ணும்போது நிறைய ரத்தம் வந்தது. இதை பண்ண இதுன்னா சிங்கம் அப்படியே களைச்சி போச்சு. இதை கண்டவுடனே கொசுக்கு ஒரே சந்தோஷம். சிங்கத்து மூஞ்சில் ரத்தம் வந்துச்சு, நான் தான் வெற்றி பெற்று விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜாலியாக கத்திக்கிட்டே கொசு பறந்து போயிட்டே இருக்குது. போயிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா திடீர்னு ஒரு சிலந்தி வலை இருக்குது. அந்த வலையில் போயிட்டு இந்த கொசு மாட்டிக்கிச்சு. அதனால் வெளியே வரவே முடியல. அந்நேரம் பார்த்து அங்கே என்ன பண்ணுது, ஒரு சிலந்தி வருது. சிலந்தி அந்த கொசு மேலே உட்காந்து அந்த கொசு மேலே அதுக்கிட்ட இருக்கிற ரத்தத்தை எல்லாத்தையும் உறிஞ்சி எடுக்குது. இதை எடுத்தோடனே கொசு என்ன நினைக்குதுன்னா, ஐயோ நம்ம அவ்வளோ பெரியான சிங்கத்தையே ஜெயிச்சிட்டோன்னு நினச்சோம், ஆனால் கடைசியில் ஒரு சிறிய சிலந்திக்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கொசு வருந்திக்கிட்டே இருக்குது. இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம யாராவது வெற்றி பெற்றோன்னா அதுதான் ஒரே வெற்றி. இதுக்கப்புறம் நம்மளை யாரும் வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. எப்போ வேணால் வாழ்க்கையில் ஏற்றம் தாழ்வு வரும். ஆனால் நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கணும்னு அர்த்தம். சரிங்களா?